ஸ்குவிட் கேம்னு நம்ம சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவதெல்லாம் 2021 வெளியான நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்த சீரீஸ் தான். 456 பேர் இந்த ஒரு கேம்ல பங்கெடுத்து கடைசியில ஒரு வெற்றியாளர் தான். மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. கடனாளியா வாழ்றவங்க, லைஃப்ல ஏதாவது மாற்றம் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தோட சுமையை எப்படியாவது தீரணும்னு நினைக்கிறவங்க, இப்படி எக்கச்சக்கமான பேர் பல நிறைவேறாத கனவுகளோட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்கற மாதிரி கொடுத்து அவங்களோட கஷ்டத்தையே ஒரு மார்க்கெட்டிங்கா யூஸ் பண்ணி அமைச்ச ஒரு கேம் தான் இது. அதாவது இந்த ஸ்குவிட் கேம். சீசன் 1ல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களோட சாவும் வந்து நம்மள ஃபீல் பண்ண கூட விட மாட்டாங்க. ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிற அப்போதான் அடுத்தடுத்த இன்னொரு சாவு வந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுல நம்ம பொழுதுபோக்குக்காக விளையாடுற கேம் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த ஸ்குவிட் கேம்ல விளையாடுவாங்க. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, அந்த கேம்ல ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க. அவ்வளவுதான் இந்த ஒரு ஸ்குவிட் கேம். இப்படி உருவாகின இந்த ஒரு கேம் உண்மையா இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொன்னா நீங்களாம் நம்புவீங்களா? இது வெறும் கதைன்னு நீங்களா நினைச்சீங்கன்னா இல்ல, அது போய். உண்மையாலுமே ஸ்குவிட் கேம் பின்னாடி வந்து ஒரு பெரிய டாக்கான வரலாறு இருக்கு. நிறைய பேருக்கு இது அறியாத ஒரு உண்மைன்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய அபெண்டனான பில்டிங்க்கு கதவுக்கு பின்னாடி, பிரைவேட்டா இயங்குற ஐலண்டுக்கு பின்னாடி, டார்க் வெப்னு அழைக்கப்படுற நம்ம கண்ணுக்கு எட்டாத எவ்வளவோ விஷயங்கள் ஸ்குவிட் கேம் பத்தி சொல்லியிருக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நீங்க சொல்லுங்க, ஸ்குவிட் கேம் என்கிறது வெறும் கற்பனையா இல்ல உலகத்துல அழிக்கப்பட்ட ஒரு கொடூரமான உண்மையா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். சவுத் கொரியாவிலிருந்து தான் ஸ்குவிட் கேம் சீரீஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அங்கிருந்து நம்ம தொடங்குவோமே. 1990s டைமில் வந்து சவுத் கொரியாவில் ஒரு பலத்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்து ஏற்பட்டுருந்துச்சு. எப்படி கோவிட் டைமில் நம்மளோட எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே டேமேஜ் ஆனிச்சோ அதே மாதிரி தான் சவுத் கொரியாவில் நடந்துச்சு. நிறைய கம்பெனிஸ், அதுவும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து மூடுனாங்க. ஒரே ராத்திரியில் எத்தனையோ பேரோட வேலை வந்து போச்சு. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடனோட வலையில சிக்கினாங்க. இப்படி கடனை கட்ட முடியாம எத்தனையோ பேர் இறந்தும் கூட போனாங்க. குழந்தைன்னு ஒன்று பிறந்தாலே அதை எப்படி நம்ம பார்த்துக்க போறோம், அதை எப்படி நம்ம வளர்க்க போறோம், அந்த மாதிரியான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ல சிக்கி பசி காரணமா இன்னும் உயிரிழப்பு வந்து அதிகமானுச்சு. இப்படி இவங்க வாழ்க்கையில நரகத்தை மீட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் தான். யாராவது இப்படி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற என்னோட லைஃபை மாற்ற மாட்டாங்களான்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இடையே வந்தது தான் இந்த ஒரு கேம். இந்த கேமோட பேரு டெப்த் கேம். இவங்களோட கனவை வந்து பூர்த்தி செஞ்ச ஒரு கேம்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு வகையில் கேம்பிளிங் கேம் கூட நம்ம சொல்லலாம். கேம்பிளிங்னு சொன்னாலே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பணைய வைக்கணும். லைக் உதாரணத்துக்கு வந்து காசு, அப்புறம் சொத்து, இந்தமாதிரி நிறைய விஷயத்த நம்ம வந்து பணையம் வைக்கணும். ஆனால் இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா அவங்க பணையம் வைக்கிறது வந்து அவங்களோட சொந்த உயிரை தான் பணையம் வைப்பாங்க. அப்படி என்னடா இந்த கேமு ஸ்குவிட் கேமோட ரொம்ப பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு நீங்களாம் கேட்டிங்கன்னா, ஃபைனான்ஷியலில் வந்து ரொம்ப அடிப்பட்டவங்களை வச்சு இந்த ஒரு கேமை விளையாண்டு ஜெயிச்சா மொத்த கடனும் போகும்னு சொல்லி அப்படின்னு பொய் சொல்லி வேற வழி இல்லாமல் இவங்களோட உயிர் பலியானது தான் மிச்சம். ரியல் லைஃப்பில் இந்த கேம் பற்றின எந்த ஒரு விஷயமும் ரிப்போர்ட் ஆகலை, மீடியாவும் எதுவுமே கவர் பண்ணலை. ஆனால் டார்க் வெப்பில் இன்னும் இந்த கேமோட பிரதிபலிப்பு இருக்கிறதா நம்புறாங்க. 2009 வருஷத்துல சவுத் கொரியால பூசான் என்கிற ஒரு பகுதியில 200க்கும் மேற்பட்ட பேர் ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணதா தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு கேமை ரிசர்ச் பண்ணி பார்க்குற அப்போதான் ஒரு பயங்கரமான விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த 200 பேரையுமே வந்து ஒரு பாக்ஸிங் ரிங் மாதிரியான இடத்துல கூட்டிட்டு வந்து வற்புறுத்தி சாகுற அளவுக்கு அடிச்சுக்கிற கேமை விளையாண்டுருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் அந்த ஒரு கேம்ல பலத்த காயங்களோட தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில பேர் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. எங்கெங்கேயோ தேடுனாங்க அவங்களோட பாடியை, ஆனா இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கலையாம். இந்த ஒரு கேம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளு தான் சர்வைவ் ஆயிருக்காங்க. அந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இந்த கேம்ல வின் பண்ணா போதும், கடனானது முடிவு பெறும். அப்படி இல்லைன்னா உங்களோட உடம்ப யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம பார்த்த ஸ்குவிட் கேம்ல அந்த ஃப்ரண்ட் மேன் அப்புறம் அந்த பிங்க் கலர் சூட்லாம் போட்டுக்கிட்டு இந்த பார்ட்டிசிபென்ட் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு கேமோட ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை இன்னும் ஆழமா ஆய்வு செஞ்சாங்க. அது மூலியமா எத்தனையோ பேர் மர்மமான முறையில காணாம போனதாகவும், மீடியாலாம் இதை பத்தி ஏற்கனவே இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சதாகவும், அப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதால இந்த மீடியா காணாம போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸ்ல கிட்டத்தட்ட எல்லா எவிடன்ஸும் கிடைக்கிற கேப்ல யார் எல்லாத்தையும் அழிச்சதுன்னு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு.
அதனாலேயே இந்த கேஸில் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்களோ அவங்களை யாருமே அரெஸ்ட் பண்ணலை. போலீஸ் எடுக்கிற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் எப்படி இந்த கேம் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதில் தெரிய வந்தது என்னன்னா, இது சாதாரணமான ஆட்கள் மூலியமாக நடத்தப்படுற கேம் இல்லை, இது ஒரு பெரிய நெட்வொர்க். இன்னும் வரைக்கும் மக்கள் இந்த ஒரு கேஸை பற்றி பேசிக்கிட்டு தான் வராங்க. ஆனால் பயத்துலேயும் இதை பற்றி பேசினாலே கொன்றுவாங்கன்னு பயத்துலேயும் அந்த ஒரு நெட்வொர்க் இவங்களை சுற்றி தான் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறதாகவும் அங்கே உள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கேமோட பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து காசு தான் முக்கியம்னு போனாங்க. ஆனால் இதை நடத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமு வெறும் பணம் இல்லை, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்குவிட் கேமில் காட்டின மாதிரி தான், ஒருவேளை நீங்கள் இதில் ஜெயிக்கலைன்னா உங்கள் உயிர் போயிடும் அப்படின்னு ஒரு நிபந்தனை கொடுத்துருந்தது மூலம் மனுஷனாக இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஒரு ஹியூமனோட மைண்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற ஒரு லேப் ரைட் தான் இந்த ஒரு கேமோட பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஸ்குவிட் கேமோட சீரீஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஹீரோ கீஹான் இருக்கார்ல, சீசன் 1ல் வந்து அந்த ஹீரோவாக நடிச்சார்ல, அவரு அந்த தாத்தாவை ஏமாற்றி மார்பிள்ஸே எடுத்திருப்பாரு. அது எதனால? காரணம் செத்துருவோம் என்கிற ஒரு பயம் தான். அவர் மட்டுமா, தோத்துருவேன்னு தெரிஞ்சா அலிய ஒருத்தர் ஏமாத்தி கொன்னாரு, அவரும் எதனால? அதுக்கான காரணமும் செத்துருவோம் என்கிற ஒரு பயம் தான். நம்மளோட கண் பார்வைக்கு பார்க்குறப்போ இந்த ஒரு ஸ்குவிட் கேம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஒரு படமாக இருந்துச்சு. ஆனால் ரியாலிட்டியில் இது கொடூரத்தோட உச்சம்னு தான் நான் சொல்லுவேன். நினச்சி பாருங்களேன், சீசன் 1ல் இவங்க எல்லாரும் 456 பிளேயர்ஸும் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து எலிமினேட் ஆனதை பார்த்து ஓட்டிங்கில் ஜெயிச்சு வீட்டுக்கு வெறும் கையோடு போனாங்க. அது மூலியமா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாகுற அளவுக்கு வாழ்க்கை போராட்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பணம் இல்லாமல் சாகுறதை விட ஒரேடியாக கேம் விளாட்டு ஜெயிப்போம் இல்லாட்டி சாவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மனசில் வாழ்க்கை நான் நரகம்னு எந்த அளவுக்கு ஆழமாக பாதிச்சிருக்கோம் இவங்களை. இப்படி ஒவ்வொரு நாளும் நரகத்தை பார்க்குற மக்களுக்கு மரணம் என்கிற விடுதலையை கொடுக்குற கேமை தப்புன்னு நான் சொல்லவா, இல்லை அவங்கள சாகடிக்கிறத தப்புன்னு நான் சொல்றதா எனக்கே தெரில. படத்து மூலியமாக பார்க்குறப்போ ஸ்குவிட் கேம் என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு ஹானஸ்டான கேம் தான் நான் சொல்லுவேன். ஸ்குவிட் கேம் மாதிரியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் 1971ல் நடத்தினாங்க. நம்மள மாதிரி சில சின்ன பசங்க ஒரு 20லிருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன தொகையும் கொடுத்தாரு. ஜஸ்ட் 2 வாரம் தான். ஆனால் அங்கே நடந்தது நம்மளால் நினைக்கவே முடியாத ஒரு டார்க் ஹிஸ்டரின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பித்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஜெயிலை உருவாக்குனாரு. 24 காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு 12 பேராக பிரித்தார். அதில் ஒரு டீமை காட்டாகவும் இன்னொரு டீமை வந்து கைதிகளாகவும் இருக்கணும்னு சொன்னார். இதை தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லான பவர் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம் கைதிகளை. ஆனால் கைதிகளாக இருக்கிற இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை இவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகும். ஸ்டார்டிங்கில் ஸ்மூத்தாகவே போன இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸாக இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அவங்க வந்து கைதிகளாக இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தொல்லை பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப மனிதாபிமானமே இல்லாத முறையில் அந்த கைதிகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் 2 நாளில் இதெல்லாம் நடந்திருக்கு. நாட்கள் போக போக இந்த கார்ட்ஸ்லாம் மிருகத்தனமாக போக ஆரம்பித்தாங்க. 6வது நாளில் கைதியாக இருந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கத்தி அலற ஆரம்பித்தான். எப்படியாவது என்னை வெளியே அனுப்புங்கன்னு புலம்ப கூட ஆரம்பித்தான். இதை கேட்ட கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ரூமில் அவனை அடைச்சி தனிமைப்படுத்தினாங்க. சாப்பாடு எதுவுமே கொடுக்கல. யோசிச்சு பாருங்களேன், அவங்களாம் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட், நம்மள மாதிரி சாதாரண மனுஷனுக்கு தான். ஆனா கண்ட்ரோல் பண்ற ஒரு ஃப்ரீடமை கொடுத்த உடனே எந்த அளவுக்கு மான்ஸ்டரா வேவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதுவும் 6 நாள்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தின ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா உள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கோ ஆன் பண்ணாரு. ஆனா கடவுள் புண்ணியத்துல அங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இதை பத்தி சொன்னாரு ப்ரொஃபஸர் கிட்ட, இப்படி நீங்க பண்றது தவறு, அவங்களாம் கைதிகள் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள விட்டா சாகடிச்சிருவீங்க போல அப்படின்னு சொன்ன உடனே தான் ப்ரொஃபஸர் வந்து ரியலைஸ் பண்ணாரு, நம்மளும் இந்த ஒரு கேமுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்திருக்கோம்னு. 14 நாள், கிட்டத்தட்ட 2 வாரம் நடக்க வேண்டிய இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா 6வது நாள்ல நிறுத்தப்பட்டிருக்கு. ரியல் லைஃப்ல நடந்த ஸ்குவிட் கேமும் பாத்தீங்கன்னா அப்படிதான். அவங்களுக்கு பிளேயர் சாகிறத பார்க்க விருப்பம்னு சொல்றதை விட அவங்களாம் பிரேக் ஆகுறத பாக்குறது தான் சுகம். ஸ்குவிட் கேம் படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த உலகம் டிஸ்டர்பிங்கான ஒரு ட்ரெண்டை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பிலிப்பீன்ஸ்ல ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்து ஸ்குவிட் கேம் மாதிரியே விளையாட ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு ரெட் லைட் கிரீன் லைட். இந்த கேம்ல தோக்குறவங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரு பனிஷ்மெண்ட்ல எத்தனையோ பேர் மயங்கி விழுந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யால போலீஸ் ஸ்குவிட் கேமை விட டார்க்கான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு கேம் தான் எஸ்கேப் கேம். இந்த ஒரு கேம்ல 9 பார்ட்டிசிபென்ட் பங்கெடுக்கணும். அந்த 9 பேரையும் ஒரு அபண்டனான வேர் ஹவுஸ்ல விட்டுருக்காங்க. அதுக்கு உள்ள இந்த 9 பேரும் பசில்ஸை குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்கணும், இல்லனா எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. போலீஸோட ரிப்போர்ட் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட ப்ரூட்
நியூட்ரலான கேம் பணக்காரனுங்க டார்க் வெப்ல பணம் கட்டி பாக்குறதா சொல்றாங்க. இது கேம்னு சொல்றதை விட ஹியூமன் சர்க்கஸ்னு சொல்லலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஸ்குவிட் கேம்ல ஆர்கன்ஸை திருடுவாங்களே, ஆக்சுவலி அதுவும் உண்மைதான் பாத்துங்களேன். நிறைய கண்ட்ரீஸ்ல அதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காத கண்ட்ரீஸ்ல ஃபேக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறதா நம்ப வச்சு ட்ரக் பண்ணி மயக்கமடைய வச்சு ஆர்கன்ஸை திருடி கொன்றுவாங்க. இல்லாட்டி சில பேரை உயிரோட எங்கேயாவது ரோட்ல விட்டுருவாங்க. கண் முழிச்சு பார்த்தா கிட்னி இருக்காது, கண்ணு இருக்காது, இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். உலகத்துல மூளைக்கு மூளை நடக்கிற விஷயங்களை, அதுவும் உண்மையான விஷயங்களை வச்சு எடுத்தது தான் இந்த ஒரு ஸ்குவிட் கேம். ஸ்குவிட் கேமோட ஐடியா இன்னும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு தான் வருது. ரொம்ப சீக்கிரட்டா அதை நடத்திட்டு வரப்போ வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு நீங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா இருக்கு. ப்ரூஃப்னு சொல்றதை விட ஒரு வதந்தின்னு சொல்லலாம். 2023 ஒருத்தன் பரப்பப்பட்ட சவுத் கொரியால பரப்பப்பட்ட ஒரு வதந்தி. அதாவது ஒரு பிரைவேட்டான ஐலண்டை பார்த்தாராம். அதுவும் ரிச்சா அங்க இருக்கிற சேட்டலைட்ஸ்லாம் இருந்துச்சாம். ஜெட் எல்லாம் பார்த்திருக்காராம். அநேகமா ஸ்குவிட் கேம் அங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஸ்குவிட் கேம்ல என்ன நடந்துச்சோ அது அப்படியே தான் அங்க நடக்குதுன்னு, அதுவும் இந்த ஐலண்ட்ல தான் நடக்குதுன்னு அவர் சொன்னாரு. ஆனா ஆஃபிஷியலா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. ஆனா இத்தனை மாசம் கழிச்சு ஹேக்கர்ஸ்லாம் வந்து டார்க் வெப்ல ஒரு வீடியோ போட்டாங்க. பிரைவேட் ஜெட் ஒரு ஐலண்ட் பக்கமா போயிருக்கு, கூட ஒரு ஃபிளைட்டும் போயிருக்கு. அதுக்கப்புறம் யாருன்னு தெரியாத ஒரு நபர் டார்க் வெப்ல ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அந்த போஸ்ட் என்ன விலைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 win 99 die 50 million price அப்படின்னு போட்டிருக்கு. ஐலண்ட் ரிட்டர்ன் டு சைலன்ஸ். இப்படி இவங்க டார்க் வெப்ல போட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. டார்க் வெப் அநேகமா ஸ்குவிட் கேம் ஹோஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. படத்துல நடந்த ஸ்குவிட் கேமுக்கும் ரியல் லைஃப்ல நடக்கிற ஸ்குவிட் கேமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. படத்துல ஹியூமனிட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு, ஆனா ரியல் லைஃப்ல அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஹியூமனிட்டின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா காலம் அதுக்கு பதில் சொல்லும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஷன்.